உங்கள் அபிமான வீரர் போன்சா. போன்சாவுடன் தொடர்ந்து 3 நிமிடங்கள் களத்தில் சண்டையிடும் வீரனுக்கு $3000 பரிசாக அளிக்கப்படும். அடுத்து களத்தில் இறங்குபவர் யாரும் இல்லையா? இதோ தெரிந்துவிட்டது. அது பறக்கும் குதிரை. அடுத்தது இந்த மாதிரி நோஞ்சா பசங்களும் சேர்த்துக்க மாட்டாங்க. அடுத்தது இல்ல, நான் கலந்துக்கிறேன். உன் தலையெழுத்து. இங்க பாரு, அங்க அடிக்க போது போன்ஸா, அப்புறம் மூஞ்சி கிழிஞ்சிச்சு, கை கால் உடஞ்சிச்சு, நீங்க வந்து நிக்க கூடாது. இதுக்கெல்லாம் ஜவாப்தாரி நாங்க கிடையாது. என்ன சம்மதமா? ஆமா. வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டு போல இருக்குது. போய் வசல் நில்லு. அடுத்தது களத்தில் இறங்க போகிறவர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. தொடர்ந்து 3 நிமிடங்கள் போன்சாவை கூண்டுக்குள் தாக்குப்பிடிப்பவருக்கு $3000 பரிசாக வழங்கப்படும். அடுத்து தம்பி, உன் பேர் என்ன? மனித சிலந்தி. மனித சிலந்தியா? என்ன சொல்ற? 8 கால் பூச்சா? ஆமா. சரி, உன் இஷ்டம். உங்கள் வயிற்றில் வகையில் போன்சாவுடன் களத்தில் மோத வருகிறார் மல்யுத்தவானியில் புதியதோர் நம்பிக்கை நட்சத்திரம். இதோ வருகிறார் ஸ்பைடர்மேன். என் பேர் மனித சிலந்தி. சாக போறவனுக்கு பேர் முக்கியமா? இல்ல, என் பேரு தப்பா சொல்லிட்டாரு. அவர் இருக்காத, முதல்ல போ. நல்லா கட்சி மென்னு துப்பிடா இருக்கு. அம்மா கூட இப்போ வந்திருந்தேன். அவளை கூட அள்ளி போட்டு போவாங்கல்ல. மூஞ்சிக்கு முகமூடி கேக்குதா? நீதான் மனித சிலந்தியா? 8 காலையும் போன்சா ஒவ்வொன்னா திட்டி எரிய போறாரு. ஒரு கால் கூட மிஞ்ச போறது இல்ல. ஒரு பிள்ளைங்க ஊரு போய் சேர மாட்டாங்க. போட்டி ஆரம்பம். தயவுசெய்து கூண்டு கதவுகளை பூட்டுமாறு கேட்டுக் கொள்கிறேன். ஏன் பூட்டு போடுறீங்க? நான் கூண்டுக்குள்ள சண்டை போடுறேன்னு உங்ககிட்ட ஒத்துக்கவே இல்ல. பூட்டை தரங்க. சங்கிலி எடுங்க. 8 கால் பூச்சி, இங்க இருந்து வெளியில போக வழியே கிடையாது. எனக்கு 3 நிமிஷம் இருக்கு. அதுக்குள்ள உன் கை காலெல்லாம் கரட்டிடுறேன். மேல இருந்துகிட்டு என்னடா பண்ற? மேல இருந்து அழகா பாத்துட்டு இருக்கேன். எனக்கு இங்க இருந்து பார்த்தா நீ ஒரு பொடிய மாதிரி தெரியற. ஏன் நிக்கிற? வெளியே போ. இவ்வளவுதானா? நிறைய தரதா விளம்பரம் பண்ணிருந்தீங்க. விளம்பரத்தை நல்லா படிச்சுட்டு தானே வந்தேன். என்னன்னு போட்டிருந்தோம்? 3 நிமிஷம் இருக்கணும். நீ அவனை 2 நிமிஷத்துல கவுத்துட்டியே. அதுக்கு உனக்கு இது கொடுத்ததே அதிகம். வாங்கிட்டு பேசாம வெளியில போ. எனக்கு சொன்ன பணம் வேணும். நீ செஞ்ச வேலைக்கு நான் உனக்கு கொடுத்த பணமே அதிகம்.
ஏய் யார் உன்னை உள்ள விட்டது? ஏய் மொத்த பணத்தையும் அள்ளி பையில போடு. சீக்கிரம் போடு. ஏய் அவன் என் பணத்தை திருடிட்டு ஓடுறான். தம்பி அவனை புடி. புடிங்க. என் பணத்தை எடுத்துட்டு ஓடுறான். உனக்கு என்ன கொஞ்சம் கூட மூளையே இல்லையா? அவனை தப்பிக்க விட்டுட்ட. வாசனை முடுங்க. போலீஸுக்கு தகவல் கொடுங்க. நான் கத்த நீ அவனை பிடிக்காம விட்டுட்ட. என் பணத்தை தூக்கிட்டான் ஓடிட்டு இருக்கான். ஏமாத்தி சம்பாதிச்சா அது இப்படிதான் போகும்.